ஹாய் ஆல், என்னடா இது ஒரே மேக்கப் ஐட்டமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க, ஃபுல்லாக இன்றைக்கி மேக்கப் திங்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன நான் வச்சுக்க போகிறேன், என்ன வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஜுவல்லரிஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேனோ, அதே மாதிரி தான் மேக்கப் திங்ஸும். உங்களால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து மேக்கப் திங்ஸை வாங்குங்க. அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அழகாக நீட்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் அவசரமாக மேக்கப் போட போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐஷேடோ பேலட் வந்து நான் என்னோடய பையன் பர்த்டேக்கு தான் வாங்கியிருந்தேன். இது ஒன்று வாங்கினாலே போதும், உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கலருமே இதுலேயே கவர் ஆகிடும். இந்த டாக்டர் ஷேட்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் டிக்ளட்டர் பண்ணிடுறேன். இது ஒரு ஸ்ட்ரோப் க்ரீமு NYBயோட இது இன்னும் டேட்லாம் முடியலை. ஸோ இதை நான் வச்சுக்கிறேன். மேக்கப் போடும்போது இந்த ஸ்ட்ரோப் க்ரீமும் சேர்த்து போட்டிங்கன்னா அப்படியே க்ளோவிங்காக தெரிவிங்க. அப்படியே சின்ன அந்த சீக்ஸ் எல்லாம் அப்படியே க்ளோவிங்காக தெரியும். ப்ளம்னு ஒரு சைட் இருக்குது, அதுலேருந்து நான் ஷாம்பூ பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் வந்து ஃப்ரீயாக வந்தது தான் இதெல்லாமே. டோனர், சன்ஸ்க்ரீன், ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷு, அந்த மாதிரி டோனர்லாம் வந்து எனக்கு சாம்பிள் பீஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஃபேஸ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேனோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி ஃப்ரீயாக வந்துச்சுன்னு சொல்லிட்டுலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. இந்த பவுடர் டப்பாலாம் காலி, அதெல்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். மேபிலைன் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷனும் ஃபேஸஸ் கேனடாவோட 3-in-1 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோட மேக்கப் ஃபிக்ஸர், ஓகேங்களா? அது நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து அது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஏதாவது ஃபங்க்ஷன் எதாவது வந்துச்சுன்னா மேக்கப் போட்டு அதையுமே தீர்த்துடுவேன். சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 50+++ அந்த மாதிரி இருக்கும் SPF. அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அதுதான் உங்கள் ஸ்கின்னை வந்து சன்லைட்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். நான் ஒரு 4 months நான் வந்து ஃபாக்ஸ்டேலோட இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். என்னோடய ஸ்கின்க்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் சூட்டே ஆகாது, பம்ப்ஸ் வந்துடும், இந்த மாதிரிலாம் ஆகும். பட் இந்த ஃபாக்ஸ்டேலோடது எனக்கு வந்து சூட் ஆகிடுச்சு. மெபிலைனோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா திங்ஸ்லேயுமே ஒன்று வச்சுக்கிட்டாலே போதும். அதை வந்து காலி பண்ணி முடிக்கிறதுக்கே நான்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகும். இது வந்து இன்சைட்டோட கன்சீலர் பேலட்டு, ஓகேங்களா? இது இந்த டார்க்காக இருக்கும்ல அந்த இடத்துல, பிக்மெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து ஆரஞ்சு கரெக்டர், பர்பிள் கரெக்டர், க்ரீன் கரெக்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து க்ரே ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி நான் இதை வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன், இது கன்சீலர்லாம் இருக்கிறதுனால இது ஒன்றை வச்சு நீங்கள் மேக்கப்பும் போட்டு முடிச்சிடலாம். இதுதான் என்கிட்ட இருக்கிற ப்ரஷ் கலெக்ஷன். இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் ப்ரஷ் வந்து வச்சுருக்கேன். பவுடர் ப்ரஷ் மட்டும் ஒன்று வாங்கணும், அது மட்டும் என்கிட்ட இல்லை. எவ்ரி டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ரஷ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பம்ப்ஸு இந்த மாதிரி எதுவும் அலர்ஜி இந்த மாதிரி வராமல் இருக்கும். ப்ளம் சொன்னேன் இல்லையா, அதான் அதோட சீரம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா இருக்குது. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறம் சீரம்லாம் வந்து நான் எவ்ரிடே மேக்கப் ஆர்கனைசர் வச்சுருக்கேன், அதில் போட்டுடுவேன். அப்புறம் என்கிட்ட இருக்கிற லிப் பென்சில் கலெக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரௌன் ஷேட், அப்புறம் ஒரு பிங்க் ஷேட், அப்புறம் ஒரு ரெட் ஷேட் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு லைட் பிங்க் மாதிரி ஒரு ஷேடு. இந்த 4 ஷேட் தான் நான் வச்சுருக்கேன். ஓவரால் நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பென்சில் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த லைட் பிங்க் வந்து இன்சைட்டோட இது வச்சுருக்கேன். அண்ட் இது 3மே வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இது. ப்ரஷ் ஆர்கனைஸ் பண்ணேன் இல்லையா, அந்த பாக்ஸ்லேயே நான் இதையும் வச்சுட்றேன். அதுக்கப்புறம் இப்போது லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறவங்களுக்கு இது சுகர் பாப்போடையது. இது ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் இருக்கும். இது மெபிலைனோட மேட் லிப்ஸ்டிக், சூப்பர் ஸ்டே மேட் லிப்ஸ்டிக். இது ரெண்டுமே வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இந்த ஒரு லைட் பிங்க் ஷேடு வந்து இதுவுமே மெபிலைனோட சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் தான். இது வந்து ஒரு க்ரையான் டைப்பில் இருக்கும். இது நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து 24 hours ஸ்டே அந்த மாதிரி தான். பட் அவ்வளோலாம் வந்து ஸ்டே ஆகலை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பர்சனல் ரிவ்யூஸ் சொல்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து மினிமலிசம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஜேர்னிக்குள்ளார இருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதுமாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு 3 கலர்ஸ் வச்சுருந்திங்கனாலே உங்களுக்கு போதும். இது வந்து ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ்லேருந்து லிப்ஸ்டிக் லிக்விட் பேலட் வாங்கியிருந்தேன். இது 3 ஷேடுமே சூப்பராக இருக்குங்க. பர்சனலாக ரிவ்யூ சொல்கிறேன், நல்லாவும் ஸ்டே ஆகுது. அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட 2 லிப் பாம் இருக்குது. ஒன்று நிவியாது, இன்னொன்று வந்து டாட் அண்ட் கீயோட இது.
நல்லா இருக்குது. டாட் அண்ட் கீயோட இது செரி பிளாசம் அந்த இதில் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு. ஸ்மெல்ஸ் ஆல்சோ குட். இது ஒரு கிரையான் டைப் லிப்ஸ்டிக் ஆக்சுவலி மார்ஸோட பிராண்டு. இது க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஓகேவா இருக்குது. பட் நான் இன்னும் அதை சரியாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது. இது நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். எப்போனா ஒரு 3 months இருக்கும். அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக வாங்கினேன் லிப்ஸ்டிக்கு. இது ஒரு மாதிரி மரூனிஷ் ரெட், ஓகேங்களா. அந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அது கொஞ்சம் ஃபேஸ்க்கு அது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா வைன் லிப் கிளாஸு. இது வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிள் இல்லை. நான் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அமேசானில் மட்டும்தான் இது அவைலபிள் இருக்குது. இதுலேயே வந்து லிப் கிளாஸ் இருக்குது அண்ட் லிப் டிண்ட்டும் இருக்குது. அண்ட் வேறு எந்த சைட்லேயுமே அது அவைலபிளாக இல்லை. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது சைட்டில் அவைலபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன் இதை நான் அவ்வளோ கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து செம்ம ஸ்டேங்க. இது நிஜமாகவே நான் வச்சிருக்க எல்லா லிப்ஸ்டிக்கும் தூக்கி போட்டு இது ஒன்று மட்டுமே நான் வச்சுப்பேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டே. சீரியஸ்லி லைட் வெயிட்டாகவும் இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு போட்ட மாதிரியே இருக்காது. அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். ட்ரை ஆக்காது லிப்ஸை. இந்த மாதிரி சில இதெல்லாம் குவாலிட்டிஸ் அதில் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இது. அண்ட் இது வந்து மினி மேட் லிப்ஸ்டிக்கு. இதுவுமே நல்லா சூப்பர் ஸ்டேவாக இருக்குது. இது ஃபேஸஸ் கேனடாவோட மினி மேட் லிப்ஸ்டிக்கு. இதில் வந்து நான் 2 ஷேட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து சிஸ்டர் வேணும்னு கேட்டால் அதனால் அவட்ட கொடுத்துட்டேன். லிப் ஷேட்ஸோட கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். இது வந்து மெபிலைனோட கொலாசல் காஜல். 36 hours ஸ்டே சொல்லியிருக்கு இல்லையா. நிஜமாகவே 36 hours நிற்கும் போல். நல்ல ஒரு ஸ்டே ஆகும் இந்த காஜல். இது மட்டுமே போதும். எங்கே போனாலும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 3 swipes மட்டும் போட்டுட்டு போய்க்கலாம். லைனர் வந்து லாக்மியோட லைனர் வச்சுருக்கேன். மேக்கப் ஸ்பாஞ்சு, மேக்கப் ப்ரஷ்ஷு, மேக்கப் பஃப்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ஃபேஸ்க்கு நல்லது. அண்ட் இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி தான் உள்ளே வைக்கணும். கிளிப்ஸ்லாம் வந்து கிளிப்போட பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் போடணும். அர்ஜென்ட்ஸில் வந்து எல்லாத்தையும் கிளம்பும் போது அங்கங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுடுவோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வைக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அங்கங்கே வச்சுடுவோம் இல்லையா. அதெல்லாம் வந்து வச்சாலும் ஓகே தான். பட் அப்பப்போ எடுத்து ரிமூவும் பண்ணிவிடுங்க. ரீசெட் பண்ணலைன்னா இப்படி தான் வந்து கிளட்டராக இருக்கும் ஒரு மாதிரி. இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹேண்ட் மிரர் வந்து என் சிஸ்டர் வந்து என் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. ஐப்ரோ பேலட் வந்து நான் வச்சுருந்தேன். என்னோடய பையன் வந்து அதை உடச்சிட்டான். ஸோ நான் இப்போதைக்கு பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோ பேலட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய மந்த்ஸ் வரும். நான் எப்போயுமே வந்துட்டு லைட் வெயிட்டான பர்ஃப்யூம், லைட் ஸ்மெல், ஒரு மாதிரி ஃப்ளாரல் அந்த எஃபெக்ட், ஃப்ரூட்டி இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் நான் இதை யாருக்காவது கொடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. நானும் வந்து ஒரு மினிமலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். அது உங்களோட மணியும் சேவ் பண்ணும், உங்களோட டைமும் சேவ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண திங்ஸை வந்து அகெயின் அந்தந்த இடத்துல வைக்க பழகுங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து அடுத்த டைம் நம்ம அதை தேடும்போது கிடைக்கும். இல்லாட்டி வந்து தேடிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிலதெல்லாம் வந்து நான் நிறைய டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இது 2வது வாட்டி நான் டீக்ளட்டர் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்த வீடியோஸ் இது ஃபுல்லாகவுமே. இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் வந்து டீக்ளட்டரிங் ஜேர்னி அண்ட் மினிமலிசம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு திங்ஸ் தான் எல்லாமே. இனி வந்து எல்லாமே பார்த்து தான் நான் வாங்குவேன். ஒன்று வந்து ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னொன்று வாங்கணும் அப்படின்றதுல மட்டும் நான் உறுதியாக இருக்கேன். அண்ட் மணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கேன் இனிமேல். இந்த மாதிரி பேக் டு பேக் டிக்ளட்டரிங், மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்லாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.